தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திருச்செந்தூர் முருகனை அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க நெற்றியில் திலகமிட்டு பயபக்தியோடு வணங்கினார் அமைச்சர் சேகர் பாபு. திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் விவரங்களை பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 50 விழுக்காடு வாக்குகளை திமுக பெற வேண்டும். அதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வியூகம் வகுக்கிறார். அவங்களையும் கூட்டுவாங்க, இவங்களையும் கூட்டுவாங்க. புது கூட்டணி கட்சிகளை வரவேற்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இனி சமூக நீதி விடுதிகள் என்று பறைசாற்றப்படும் என்று அறிவித்தார் முதலமைச்சர். ஐயா, நீங்க இதுக்கு விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க தெரியுங்களா? 1% கூட அந்த மாணவர் விடுதிக்கான தரத்தை மேம்படுத்துவதற்காக நீங்க செலவு பண்ணல. இதுல பேரு மாத்திரீங்களா என்று புள்ளி விவரங்களை அடுக்கி இருக்கிறார் பாஜக அண்ணாமலை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் டிஎன்பிஎஸ்சி என திமுகவுடைய துணை அமைப்பா ஏன் இப்படி வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஃப்ராடுத்தனம் பண்றீங்க அப்படின்றத மறைமுகமாக கேட்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள். காவலாளி அஜித்குமார் மரணத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்காக சட்ட போராட்டம் நடத்தி அனுமதியை வாங்கி இருக்கிறது தாவேகா. போராட்டம் என்று பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொன்ன மாதிரி காவல்துறைய ஈரல் மட்டுமல்ல இதயமும் கேட்டுவிட்டதுன்னு பேசியிருக்கிறார் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் அடுத்து வரும் 2 வாரங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா நின்னு பேசும். அப்படி என்ன நியூஸ்? திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம். முருகா முருகா. அதை நடத்தியது திராவிட மாடல் அரசு. அதற்கு உறுதுணையாக இருந்தது சேகர் பாபு என்கின்ற மகான். அவரு தானா? ஆமா, இதுக்கும் அவர் தான். அந்த பழனி முருகன் மாநாடு அவர் தான், இதுவும் அவர் தான். சரி, ரைட். அந்த மகான் இல்லைன்னா 16 வருடங்களுக்கு பிறகு இந்த இது நடந்திருக்காது சொல்லி சொல்லப்படும் நிலையில கூடுதல் தகவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனுடைய திட்ட மதிப்பீடு 300 கோடி ரூபாய். அதாவது செப்பனிட்டு மொத்தமா எல்லா வேலைகளும் பார்த்து பராமரிப்பு பண்ணி மராமத்து பண்ணிலாம் பண்ணி அப்புறம் கும்பாபிஷேகம் பண்றது. அந்த கடல் டிப் எல்லாம் சரி பண்ணிட்டீங்க. ஆமா, கடலை வந்து கட்டடத்தெல்லாம் சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய மதிப்பு 300 கோடி ரூபாயா. இதுல 200 சொச்சம் கோடி ரூபாய வாமசுந்தரி அசோசியேஷன்ஸ் டெல்லி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் கொடுத்திருக்கு. இதுதான் சொல்ல வரேன். இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம HCL சிவ் நாடார் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள். அவங்க பேர் என்ன? ரோஷினி நாடார். அவங்களுடைய நிறுவனம் தான் இந்த வாமசுந்தரி அசோசியேஷன். ஏற்கனவே பல செயல்களை செஞ்சிருக்காங்க. இந்த யானை குளிக்கிறதுக்காக ஷவர் வச்சது, இன்னும் பல விஷயங்கள்லாம் அவங்க குறிப்பிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு அவங்க வந்து 200 கோடி ரூபாய் கொடை கொடுத்ததன் மூலமாக தான் இது நடந்திருக்கு அப்படிங்கறத தமிழக அரசும் கொடுத்திருக்கு. தமிழக அரசு கொடுக்கல, இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்திருக்கு. அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு எப்படி காசு வருது? உங்களை போன்ற என் போன்ற தட்டில் போடுவது அல்ல, உண்டியலில் போடும் பைசா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி வரைக்குமா 25 கிலோமீட்டர் ஒழுங்கான சாலை கூட அமைக்கப்படல, குண்டும் குழியுமா தான் இருக்கு. இப்ப புரியுதா? நான் ஆரம்பத்துல இவங்க இல்லைன்னா அது நடந்திருக்காதுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்றது. சோ அப்படித்தான் போற்றப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், ஐயா நீங்க இல்லைன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்கலாம் செய்திகள் வந்திருக்கு. இன்னைக்கு என்னன்னா ஓரளவு இந்த தமிழ்ல வந்துட்டு நிறைய பாடல்கள்லாம் பாடப்பட்டு தமிழ்லையுமே அந்த திருக்குட நன்னீராட்டு விழா. இதுதான் எங்களுக்கு பிடிக்கல. தமிழ்லையுமே, தமிழிலும் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்லையுமே அப்படின்றது எவ்வளவு பெரிய இழுக்கான விஷயம் சொல்லி சீமான் அவர்கள் ஏற்கனவே பல முறை பேசியிருந்தாரு. ஸோ எதுலாம் அரசியல் பண்ண முடியுமோ, யார் கொடுத்த காசைகள்லாம் வாங்கி பண்ணிட்டு கடைசியில புகழை மட்டும் எடுத்துக்கொள்ளும் அந்த அன்னப்பறவை போல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு இது போன்ற பல நூறு கோவில்களை செய்யுமாறு அன்பர்கள் வேண்டுகோள். அந்த 25 கிலோமீட்டர் சாலையை ஒழுங்கா போடுங்க. உண்மையாகவே கோவிலை சீரமைச்சிட்டீங்களான்னு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு ரிவ்யூ போட போறேன். அதையும் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா ஒண்ணுங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இந்த நிகிதா மேட்டர்ல அவங்க எப்பயோ பண்ணதெல்லாம் முற்பகல் செஞ்ச வினை இப்போ விளைஞ்சு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயம், அஜித்குமார் இறந்தது அந்த கோவில்ல அப்படிங்கிறதுனால கோவில்ல வந்து தீட்டுப்பட்டிருக்கும், அதை கழிக்கணும் கூட நிறைய பேர் பேசினாங்க. அதை பத்தி என்ன பண்ண போறீங்கன்னா, அறநிலைத்துறை அமைச்சரான ஐயா சேகர்பாபு அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். சட்டசபை தேர்தல் இன்னும் 6 மாசமா 8 மாசமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனாலும் கூட இந்த அரசியல் கட்சிகள்லாம் தைப்பூசம் வந்துருச்சுன்னா போதும் முருகர் வேஷம் போட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பா இப்பதான் அதுக்குள்ள பார்த்தா 5 வருஷம் ஆச்சு. என்னது 4.25 வருஷம் 4.5 வருஷம் முடிய போகுது. அதுக்குள்ளேயே பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் இப்போ அப்பாவை பார்த்து அப்பாடா அப்படிங்கிறாங்க. எஸ், அப்பா முடிஞ்சுப்பா, உங்க ஆட்சி முடிஞ்சுப்பா அப்படின்னு நிம்மதியா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஐயா வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீட்டுக்கு போய்
பிரச்சாரம் தான் பண்ண போயிருக்காரு. அது ஒரு பக்கம். இதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அதன் மூலமாக விவசாயிகள், எளிய மக்கள் எல்லோரும் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு தங்களுடைய அந்த வாக்காளர்கள் கூட்டத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்ட முயற்சி பண்ணியிருக்கிறார். வனபத்திரகாளியம்மன் கோவில்ல ஆரம்பிச்சிருக்காரு பூஜையை போட்டு. அப்படியே கொடூரமான பத்திரகாளியம்மனுடைய ஆசி பெற்று ஓகே தன்னுடைய போருக்கு கிளம்புறாரு. ஆமா, தன்னுடைய அந்த வீர வாளை எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துல இருந்த ஆத்துல அதை கழுவிட்டு போறார். ஆனா இப்ப என்னன்னா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுல என்ன 50 விழுக்காடு வாக்குகள் வாங்கணும். நம்ம 47 வாங்கியாச்சு போன தடவை. 50 விழுக்காடு வாக்குகளை ரீச் பண்ணோம்னா இருக்கக்கூடிய தேமுதிக, பாமக 2 பேரும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஏன்னா தாவேக்கா வர்றது இல்லையா, தாவேக்கா வருதுனால இந்த வாக்குகள்லாம் செதற வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களை உள்ள கூட்டு வந்தோம்னா நம்ம 50 விழுக்காடு வாக்குகளை ஒரே கூடையில திரட்டிடலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணி. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவியும் அவங்கள இந்த கூட்டணியில சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்க 2 பேர் கத்தின்னு இது என்னன்னா அன்புமணி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான அந்த பிளவு. அதன் காரணமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட பேசிட்டு இருக்காரு. சாரி, அன்புமணி அவர்கள் இப்ப திமுக கூட பேசிட்டு இருக்காரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட பேசிட்டு இருக்காரு. இப்படி பல குழப்பங்கள் வருது. இதுல யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, இன்னொருத்தர் அதிமுக கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. ஆக 2 பேரும் 2 பக்கமா கட்சியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. கட்சி உடையுமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இதுல யார் ஊர் 2 விட்டக்கா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி திமுகவுக்கு ஜெகஜோதியான ஒரு மகிழ்ச்சி. பாதி ஓட்டு வந்தா போதும். ஆமா, ஏற்கனவே கூட்டணி ஸ்ட்ராங். இதுல பாமக ஒரு 2 ஓட்டு வரட்டும்ன்ற மாதிரி அவங்க ஒரு திருப்தியா. திமுகவுக்கு இப்போ பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா என்ன பண்ண போகுது அதுதான் தெரியல. 25% சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 16% தான் சர்வே சொல்லுது. அதுவும் கூட உறுதி செய்யப்பட்ட வாக்குகளான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்பவும் சொல்றாங்க டெஸ்டட் கிடையாது, ப்ரூவ்டு கிடையாது சொல்லிட்டாங்களே. சப்போஸ் தோத்துட்டோம்னா திரும்பவும் சிவாஜி தளபதி 70 அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 69 எப்படி வருதுன்னு பார்ப்போம். சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு உலகம் பூரா இதுதான் பேசிட்டு இருக்காங்க, உலகம் முழுக்க. ஆமா, அதாவது தமிழக அரசினுடைய அந்த ஆதி திராவிடர் இன்னும் பள்ளிகள் இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த பேரை மாத்திருக்காரு. சமச்சீர் பேர் வச்சிருக்காரு, சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. வேற லெவல். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வச்சிருக்காரு. இந்த ஒரு காமெடியில வரும். அதுல என்னன்னா, நீங்க அரசு பள்ளி எல்லாம் மேம்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொன்ன, அதாவது எல்லாம் எந்த பேரா இருந்தாலுங்க அந்த பேருக்கு முன்னாடி அரசு பள்ளி வந்துருங்க. அரசு பள்ளி, அதுக்கப்புறம் நீ எந்த பேர் வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியில வரும். பள்ளிகள், தனியார் பள்ளிகள் பேர்ல கூட அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஆகி போச்சு. இதுல என்னன்னா, ஒரு புள்ளி விவரத்தை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு. ரொம்ப சீரியஸான மேட்ரு. என்னன்னா, 2023-24 ஆண்டுக்கான ஆதி திராவிடர் நலத்துறை இதுல கீழ் தான் இந்த பள்ளிகள், இந்த விடுதிகள்லாம் இயங்குது. இதுக்கான விளம்பர செலவுன்னு பாத்தீங்கன்னா 1.65 கோடி 2022-23. அதே 23-24 பாத்தீங்கன்னா 11 கோடிய சொச்சம் வந்துருச்சு. விளம்பர செலவு ஐயா திட்டத்துக்கான செலவோ, திட்ட மதிப்பீட்டுக்கான செலவோ, மேம்படுத்துறதுக்கான செலவோ கிடையாது. விளம்பரத்துக்கான செலவு 11 சொச்சம் கோடி செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு. எந்த அளவுக்கு கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு அதிகரிச்சுட்டு அதுக்கு பேர் வச்சுட்டோம்னு பேர் வச்சிங்களே, சோறு வச்சிங்களா, அது சோறும் கேட்டிருக்காங்க. இந்த மாணவர்களுக்கான ஒரு நாளைக்கு படியாக 39 ரூபா தான் கிடைக்குது. ஆனா இவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னா 142 கோடி ரூபா நாங்க இதுக்கு ஒதுக்குறோன்றாங்க. 142 கோடி அப்படின்னா அங்க படிக்கக்கூடிய தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பிரிச்சு போட்டோம்னா ஒரு மாணவனுக்கும் ஒரு நாளைக்கு 39 ரூபா வருது. ஆவரேஜா எவ்வளவு அமௌண்ட்னு பார்த்தா 39 ரூபா தான். ஆனா இவங்க கணக்கு எவ்வளவு எழுதுறாங்கன்னா 1500 ரூபா கணக்கு எழுதுறாங்க. இல்லதான் 39 ரூபால ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவை அவங்களுக்கு வழங்க முடியும். பாத்துங்க, ஒரு காம்ப்ளான், பூஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு முட்டை அந்த லெவலுக்காக கொடுக்க முடியுமா? குமளி பழத்தை கொடுத்து ஒரு டம்ளர் பாலை கொடுத்து இதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இதை தாண்டி 1500 ரூபாய் சொல்றீங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஆனா அதுவும் போய் சேர்றதுல 39 ரூபா தான் போய் சேருது. இது 5000 ரூபாயா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காக செலவு செய்யற தொகை அப்படிங்கிறது பல 100 மடங்கள் அதிகமாகி இருக்கு. இதை அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட சுட்டி. ஏற்கனவே இந்த மாதிரியான விடுதிகள்ல அந்த போடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் குப்பை தொட்டிக்கு தான் போகுது. குப்பை தொட்டில இருந்து அது இந்த சில விலங்குகளுக்கான கால்நடை உணவுகளா போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அவதூறுகள் இருந்து தப்பிக்கணும்னா விடுதியை மேம்படுத்துங்க. பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு 39 ரூபானா ஒரு வேலைக்கு 40 ரூபா வச்சுங்க. 40 ரூபா வச்சுன்னா கூட 15 ரூபா வச்சா கூட 45 ரூபா வருது. 13, 26, 30, 13 ரூபாங்க. ஒரு வேளை சாப்பாடு 13 ரூபா என்று திறம்பட நடத்தி. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, காங்கிரஸ் ஆட்சியில 39 ரூபா இருந்தா ஒரு நாளை கடத்திடலாமா, 120 ரூபா இருந்தா நாளை கடத்தி அந்த மாதிரிலாம் சொன்னாங்களே. இப்பதான் புரியுது அதெல்லாம் முக்கியம் இல்ல. திமுக ஆட்சியில 13 ரூபா இருந்தாலே ஒரு வேளை சாப்பிடலாம்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதில் ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, வருஷத்துக்கு இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து அரசு வேலை வழங்குவோம் அப்படின்னாரு. ஆனால் இப்போ வரைக்கும் இப்படி வழங்கலை. வெறும் 17,000 பேர் அப்படின்ற அளவில் தான் ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்த அந்த இடங்களுக்கு மீண்டும் கொடுக்கறதா இருக்குது. இப்படி மாற்றி மாற்றி ஃப்ராடுத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்களே, இது சரியா? இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. 3 லட்சம் பேர் விட்டு போச்சு. அந்த 3 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தோம்னா இன்னொரு 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டா கூட நாங்க அடுத்த முறை எப்படி வரும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ என்னப்பா அரசு பணி, நீட் தேர்வு இதெல்லாம் பத்தி கேட்டு, அதாவது அரசு எந்திரத்தினுடைய முக்கியமான அச்சாணியாக, முக்கியமான ஆயிலாக, முக்கியமான அந்த என்ன சொல்றது சக்கரங்களாக விளங்கக்கூடியவர்கள் யாரு? அரசு பணியாளர்கள். அதெல்லாம் கடந்து வந்துட்டோங்க நாங்க. அதான் அந்த அரசு பணியாளர்களுக்கு விபூதி அடிச்சிருக்கு திமுக அப்படிங்கறதா முக்கியமான செய்தி. இதை அது சுட்டிக்காட்டி ஐயா அன்புமணி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. திமுகவுடைய துணை அமைப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை டிஎன்பிஎஸ்சியை மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதனால இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருக்கு. உண்மையாக எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க, அதுல என்னென்ன வேலை கொடுத்தீங்க, இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம பூடகமா நாங்க இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துட்டோம், இது வரலாறு காணாத வேலை வாய்ப்பு அப்படின்லாம் செய்திக்குறிப்பு வெளியிடுறீங்க, இது நியாயமா அப்படின்னு அன்புமணி கேட்டிருக்காரு. இது போதும். இந்த தகவலை ஊடக நண்பர்கள் பல்வேறு கதைகளாக திரித்து சாதனை விளக்க வரலாறு காணாத வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டார், அரசு வேலையில் புரட்சி அப்படின்லாம் எழுதாரு. அண்டை மாநிலங்களுக்கும் அரசு வேலை வழங்கிய தன்னிகரற்ற தலைவர் அப்படின்னு கைத்திட்டாங்க. காவலாளி அஜித்குமார் மரணம் தமிழ்நாட்டை உலுக்கிய ஒன்று. லாக்அப் டெத்துன்னு சொல்றதா? ஏன்னா அவங்களுக்கு எஃப்ஐஆரே போடலாங்கிற போது இது எப்படி லாக்அப் டெத்துன்னு சொல்றாங்க? இப்போ கொலை வழக்கம் மாத்திட்டாங்க, மர்டர் கேஸ்னே சொல்றாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புகார்தாரரான நிக்கிதா அவர்களை பற்றிய பின்புலம், அது ஒரு பின்னணி, அதாவது பின்புலம், அது ஒரு தனி எபிசோடா போயிட்டு இருக்கு. எந்த விதமான பின்புலமும் யாருக்குமே போன் செய்யாத ஒருத்தருக்கு தனிப்படை அமைத்து சாகும் வரை அடித்திருக்கிறார்கள். ஆனா குற்ற பின்னணி கொண்ட ஒருவருடைய கம்ப்ளைண்ட்டை நோபல் கம்ப்ளைண்ட்டா, ஒரு நல்ல கம்ப்ளைண்ட் மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் இந்த விஷயத்தை தன்னுடைய அரசியல் அழுத்தத்தை கொடுப்பதற்காக தாவேகா போராட்டம் நடத்துறதுக்காக அனுமதி கேட்கறாங்க. 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதுக்கான அனுமதி கிடைக்கல. ஸோ நீதிமன்றம் போறாங்க. அப்புறம் 6ஆம் தேதி அனுமதிக்கிறாங்க. 6ஆம் தேதியும் அனுமதி கிடைக்கல. இப்போதான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. நீதிமன்றத்தின் அனுமதியை அடுத்து காவல்துறை அப்படிங்கிறதும் அனுமதி கொடுத்துருக்கு. ஸோ அஜித்குமார் மரணத்தை வைத்து தாவேகா போராட்டத்தை அறிவித்திருக்கு. சீமான் அவர்களுமே கூட போராட போறதா சொல்லியிருக்காரு. நம்ம இன்னைக்கு நாளைக்கு தெரியல, நாளைக்கு போராடுவாருன்னு சொன்ன மாதிரி அனுமதியை மீறி, அனுமதி இல்லாம தடையை மீறி நான் வந்து போராடுவேன். 7ஆம் தேதி தான் சொன்னதான் நினைவு. ஸோ இப்படி எல்லாம் வந்து போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்த அஜித்குமாருடைய மரணம் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய பேர்ட்ட அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கு, நான் சாரி கேட்கட்டுமா அப்படிதான் சொல்லி சாரி கேட்கட்டுமா கேட்டிருக்காரு இல்லையா? ஸோ என்னதான் கேட்குறீங்க, காஞ்சிபுரம் சரியா கேளுங்க சார். ஆமா, இப்போ இதனால நிக்கிதா அவர்களை வந்து சில ஊடகங்கள் வந்து நேர்கடலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்றைக்கும் காவல்துறை வந்து அவங்களை பிடிக்கிற மாதிரி இல்லை. சார் நாங்க வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம், நீங்களும் போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு கேட்க வேண்டியது. இது காமெடியா இல்ல? இதே சாத்தான்குளத்துல நடந்த சம்பவத்துக்கு திமுக ஒற்றை கட்சியாக, ஒற்றை ஆளாக எந்த அளவுக்கு சுத்தி சுத்தி அப்போதைய ஆளும் கட்சியை அடித்தது அப்படிங்கிறது. பாஸே வாங்காம ஒருத்தர் வந்து மாவட்டம் போய் தூத்துக்குடியில போய் வந்து அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வந்தாரு ஐயா உதயநிதி அவர்கள் தான். அது போக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போனாரு, ஜோயல் போனாரு, பல பேர் போனாங்க. ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டாரு. பட் இந்த முறை அது பழைய படம் வரலங்க, பழைய படங்கிறனால பார்க்காம விட்டாரன்றதுல ஜெய்பீம் பார்ட் 2 இப்போ திமுக. திருப்புவனம் கொலை வழக்கு சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. சிபிஎம் வந்து அது குறித்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கஸ்டடியல் டார்ச்சர் இதெல்லாம் வந்து தப்பு, குறிப்பாக காவல்துறை சட்டத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தையை பேசினார். என்னன்னா, ஐயா கருணாநிதி அவர்கள் முன்னாடி அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, காவல்துறையின் ஈரல் அழுகி விட்டது. அது ரொம்ப ஃபேமஸான கோட்டாலாம் மாறிச்சு. காவல்துறையை வந்து இவ்வளவு மோசமானதுன்னு ஒரு முதலமைச்சரை ஒத்துக்கிறார். அப்படி காரணம் டாஸ்மாகா அது தெரியல. ஆனால் காவல்துறை இவ்வளவு மோசமானதுன்னு ஐயா ஒத்துக்கிட்டாப்ல. அதை வச்சு இப்போ வந்து சண்முகம் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஈரல் மட்டும் இல்லை, இதயமே கெட்டு போச்சுங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க, ரொம்ப கொடூரத்தன்மையோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் இல்லை பொதுவாக சொல்ல முடியாது, சார்பு நிலையில் ஏதாவது கமாண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்காங்க அப்படின்னு. சமீபத்தில் கூட அந்த காவலர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர், அவங்க மனைவிகள் மற்றும் குடும்பத்தினர்லாம் போராட்டம் பண்ணாங்க. இப்போ என்னதான் கமாண்ட் வந்தாலும் விசாரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க, கடுமையாக விசாரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சாகர வரைக்கும் அடிங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா அப்படின்ற கேள்வி. மேபி அவங்க சொன்னா கூட ஒரு கான்ஸ்டபிள் என்ன சொல்லணும், செய்யக்கூடாது சார், இது சட்டம் கிடையாது, சட்ட நடவடிக்கை கிடையாது, விசாரிச்சுட்டோம், எவ்வளவோ அடிச்சிட்டோம், வாய் திறக்க மாட்டேங்க, அப்படி பண்ணா சொல்றான், ஒரு வேளை இல்லாமே இருக்கலாம் அப்படி சொல்லலாம். அப்படி பண்ணனா நீங்களே வந்து அந்த கொலையை பண்ணிக்கிங்க, ஏன்னா நான் வந்து உள்ள போக முடியாது அப்படிதான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா
ஒருத்தர் சொல்லிட்டாரு நாங்க செஞ்சுட்டோம்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியா இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க மேல தானே கொலைப்பழி விழுது. நீங்க தானே இப்போ உள்ள போறீங்க. அவரா போறாரு, அவர் வந்து சேஃபா இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எப்பவுமே ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. பல்லப்பூடுங்கன்னா பல்பீர் சிங் இப்போ என்னவா இருக்கிறாரு, பதவியில தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாரும் பதவியில இருக்காங்க. இந்த சிலர் வந்து பலி கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் வருந்தத்தக்கதா இருக்கு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.